ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஹெச்ஆர் பர்பஸ்க்காக, அதாவது ஹெச்ஆர் இருக்குன்னா இஆர்பி சாஃப்ட்வேர், டேலி இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் பிசி ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் ஐஃபைல 6th ஜென் ப்ராசஸரோட இருக்க மாதிரி ஒரு கோட் கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த பிசி எல்லாம் அசம்பிள் பண்ணி எப்படி டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஏடிஎக்ஸ் கேபினெட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேபினெட் பாத்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸோட வந்துடும். இதுக்கு என்ன மானிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, டெல்லுங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு 22 இன்ச் மானிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ் வந்து 100 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும். இதுக்கு என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 110 மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல 6th ஜென், 7th ஜென், 8th ஜென், 9th ஜென் 4 ஜென்ரேஷன் ப்ராசஸரும் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஐஃபைல 6th ஜென் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம். இது ரீஃபர்பிஷ் ப்ராசஸர். இது வித் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும். இதுக்கு என்ன ரேம் யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, சாம்சங்ல இருந்து DDR4 8GB ரேம் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஃபாக்ஸ்ங்கிற பிராண்ட்ல இருந்து 256GB SATA டைப் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிருக்கோம். கூடவே கஸ்டமருக்காக வைஃபை அடாப்டர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். கீபோர்ட் மவுஸ் பாத்தீங்கன்னா டெல்லுங்கிற பிராண்ட்ல இருந்து வயர்டு காம்போ யூஸ் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். இது கூடவே பாத்தீங்கன்னா யூபிஎஸ் பாத்தீங்கன்னா நியூமரிக் பிராண்ட்ல இருந்து ஒரு யூபிஎஸ் போட்டு கொடுக்குறோம். கூடவே காம்ப்ளிமெண்டா இந்த கோகனட்ல இருந்து இந்த ஆர்ஜிபி ஸ்பீக்கரும் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆர்ஜிபி ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்டோட ஒரு கேமிங் ஃபீல் இருக்கும். இது டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 25 to 30 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இந்த பிசி வந்து நீங்க எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து மானிட்டருக்கு கம்மி பண்றது பிளஸ் யூபிஎஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 ரேஞ்சுக்குள்ளேயே பண்ண முடியும். இதுலயே நம்ம கேபினெட் வந்து நம்ம இந்த கேபினெட் போட்டிருக்கோம். இது 1600 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். இதுலயே நம்ம வந்து 1500 கேபினெட் போட்டு ரேட் கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே நம்ம ரேட் கம்மி பண்ண முடியும். ஆனா நம்ம கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டியா கொடுக்கணும், வித் வாரண்டியோட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா வித் வாரண்டியோட இருக்க மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்டா தான் நம்ம செலக்ட் பண்ணி தான் கஸ்டமர் கோட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பிசி உங்களுக்கு பில் பண்ணாலும் இந்த பிசியை பத்தி மேல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கொரியர் பண்ணிடுவோம். பண்ணுங்க. மோர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.